ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பர மகாராஜுக்கு ஜெய். ஸ்ரீ குரு சரித்திர அத்தியாயம் 48. பர்வதேசனின் பக்தி. ஸ்ரீ குரு கானுகாபுரத்தில் இருந்ததுனால அந்த இடம் புகழோடு இருந்தது. அங்கே நடந்த இன்னொரு அற்புதத்தை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி சித்த முனிவர் சொல்ல ஆரம்பித்தார் நாம்தாரகனுக்கு. கானுகாபுரத்தில் பர்வதேசன் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தான். அவன் வயலை குத்தகைக்கு எடுத்து பயிரிட்டு வாழ்ந்துன்னு வந்தான். அப்படி அவன் குத்தகைக்கு எடுத்த வயல் ஸ்ரீமடத்திலிருந்து சங்கமத்துக்கு போகிற பாதையில் இருக்குது. தினமும் ஸ்ரீ குரு சங்கமத்துக்கு அனுஷ்டானத்துக்காக போகும்பொழுதும் வரும்போதும் பர்வதேசன் ஸ்ரீ குருவை வணங்குறதையே வழக்கமாக வச்சுருந்தான். ஸ்ரீ குரு போகக்கூடிய பாதையை கல் முள் இல்லாமல் செப்பனிட்டு சுத்தமாக வச்சுருந்தான். குருவை நினச்சபடியே நாள்தோறும் வயலில் விழுவான். ஒரு நாள் ஸ்ரீ குரு, நீ நாள்தோறும் என்னை வணங்குறியே, உன் மனசில் ஏதாவது கோரிக்கை இருந்தால் அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டவுடனே, ஐயனே, என்னோடய வயலில் பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு, நல்ல மகசூல் கிடச்சா இந்த தடவை என் குடும்பம் சுகமாக சந்தோஷமாக வாழும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு வேண்டினான். அப்போ ஸ்ரீ குரு, வயலில் என்ன பயிரிட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பர்வதேசன் சொன்னால், சோளம் பயிரிட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்ரீ குரு கிட்ட, சுவாமி, இப்போ என்னுடைய சோளக்கதிர் நல்லா விளைஞ்சி வந்திருக்கு, தங்களுடைய மலரடி என்னுடைய வயலில் படணும்னு என் மனசுக்கு தோன்றுறது, அதனால் என்னுடைய வேண்டுகோளை மறுக்காமல் தயவு செஞ்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பணிஞ்சு கேட்டுட்டார். குருவும் சந்தோஷப்பட்டார். அவரோட பக்தியை பார்த்துட்டு சம்மதிச்சுட்டு வயலில் இறங்கினார். அவன்கிட்ட சொன்னார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீ தவறாமல் செய்வியா அப்படின்னு கேட்டார். சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சாமி எனக்கு வேத வாக்கு, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எதாக இருந்தாலும் நான் தவறாமல் செய்வேன், கட்டளை இடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸ்ரீகுரு அவன்கிட்ட சொன்னார், நான் இப்போ சங்கமத்துக்கு போகிறேன், நான் மத்தியானம் திரும்பி வர்றதுக்குள்ளே உன் வயலில் இருக்கிற அத்தனை பயிரையும் அறுவடை செஞ்சுட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கமத்துக்கு போயிட்டார். இதை கேட்டவுடனே பர்வதேசன், குருவோட கட்டளை எனக்கு வேத வாக்கு, அதனால் அவர் சொன்னபடி செய்கிறது தான் என்னோடய கடமை நினச்சி ஊருக்குள்ளே போய் வயலுக்கு சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு, போன வருஷம் நான் கொடுத்த அளவுக்கு இப்போது குத்தகையை தரேன், பயிரை அறுவடை செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அவரோ, இந்த முறை பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு, கூடுதலாக 2 மடங்கு குத்தகை தரேன்னு சம்மதிச்சா நான் பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டார். பர்வதேசன் சம்மதிச்சு அனுமதி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வயலுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ஓடி வந்தான், கூலி ஆட்களை அழைச்சிட்டு. இதை கேட்ட உடனே அவனோட மனைவி அங்கே ஓடி வரா, மக்களோட சேர்ந்துட்டு அந்த அறுவடையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் பர்வதேசனும், நான் குரு சொன்னபடி தான் நடப்பேன், இங்கேருந்து போயிடுங்க, அப்படி இல்லைனா கல்லாலேயே அடிப்பேன்னு சொல்லி கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்தான், வீச ஆரம்பிச்சார். உடனே அங்கேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு அவனோட மனைவி சொன்னால், என்னுடைய கணவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது, அதனால் நீங்கள் 1 மாதத்தில் இந்த நல்லா விளைஞ்சு வரக்கூடிய இந்த அறுவடைக்கு இருக்கக்கூடிய பயிரை யாராவது ஒரு சன்னியாசி பேச்சை கேட்டுண்டு இப்படி முட்டாள்தனமாக முற்றாத பருவத்திலேயே அந்த அறுவடை செய்வாங்களா, நீங்கள் தான் இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். நிலத்துக்கு சொந்தக்காரர் சொன்னார், அவன் போன ஆண்டு கொடுத்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக 2 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால தான் நான் விட்டுட்டேன், நீ முறையிட்டதுனால நான் போய் வேணால் தடுக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறார். தன்னுடைய 4-5 ஆட்களை அனுப்பிச்ச உடனே அவங்க போய் அறுவடை செய்ய வேண்டாம்னு முதலாளி சொன்னதாக சொல்கிறாங்க. அவர் முன்பை விட நான் 2 மடங்கு தானியம் தரதா சொன்னதுக்கப்புறம் தான் ஒத்துட்டுருக்கார். ஒருவேளை அவருக்கு என் வாக்கில் சந்தேகம் இருந்ததுன்னா வீட்டுக்கு போய் இப்போவே எல்லா தானியத்தையும் எடுத்துன்னு போக சொல்லுங்கள், அதுவும் போதலைன்னா என்னுடைய பசுக்களையும் எடுத்துன்னு போக சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் சரி அறுவடை நிச்சயமாக நான் நிறுத்தவே முடியாது, நான் செய்யவே போகிறேன்னு சொன்னான். இப்போது பர்வதேசன் பயிரை முழுவதுமாக அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு. சங்கமத்திலேருந்து ஸ்ரீ குரு வரும்போது எதிர்க்க போய் கரம் குவிச்சு குரு முன்னாடி வணங்கி, ஐயனே, தாங்கள் சொன்னதை போலவே நான் பயிர் முழுவதையும் அறுவடை பண்ணிட்டேன்னு சொல்கிறார். இதை சொன்னோடனே ஸ்ரீகுரு சொன்னார், ஏனப்பா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பர்வதேசன் சொன்னார், சுவாமி, தங்களுடைய வாக்கு எனக்கு காமதேவனு மாதிரி, எனக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இப்படி சொன்ன உடனே அவனுடைய பக்திக்கும் அந்த திட நம்பிக்கைக்கும் மகிழ்ந்த ஸ்ரீகுரு, பயப்படாத, உனக்கு என்னுடைய மீது எத்தனை திட நம்பிக்கை இருந்ததுன்னா நல்லதே நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டார். பர்வதேசனை ஊரில் இருந்த மக்கள்லாம் சிரித்து எள்ளி நகையாடினாங்க. இதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தான். அதனுடைய மனைவி, இந்த தடவை விளைச்சல் நல்லா நன்னா இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேனே, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பர்வதேசன் மனைவிக்கிட்ட, அட அறிவில்லாதவளே, நீ அழவே கூடாது, ஸ்ரீகுருவுடைய வாக்கு நமக்கு காமதேனு மாதிரி, அவருடைய அருள்னால நமக்கு நிச்சயம் நல்ல செல்வம் கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும், ஸ்ரீகுருவோட மகிமையை பற்றி மூடர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ கவலைப்படாத, நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி தேற்றினான்.
இப்படி இருக்கும்போது ஒரு வாரம் கடந்து பெரிய மழை வந்தது. சூறாவளி காற்றும் பயங்கரமாக இருந்தது. அதனால் அந்த சமயத்தில் வயல்களில் இருந்த அத்தனை பயிர் எல்லாமே தரமட்டமாக மழை நீரில் முழுகி போய் அழிஞ்சு போச்சு. ஆனால் பர்வதேசனுடைய வயலில் அறுவடை செஞ்ச பயிரினுடைய ஒவ்வொரு நாற்றுக்கும் 10 மடங்கு விளைச்சல் கிடச்சிது. இதை பார்த்த ஊரார் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வியந்து போனாங்க. அவரோட மனைவி அவர்கிட்ட, நான் அறிவில்லாமல் ஸ்ரீ குருவோட மகிமையை புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ சொல்லிட்டேன், உங்களையும் ரொம்ப ஏசிட்டேன், நான் மன்னிக்கணும்னு சொன்னேன். ஸ்ரீ குரு கிட்ட போய் அவங்க 2 பேரும் மலர்பாதங்களை தொட்டு வணங்கி பூஜை பண்ணி ஸ்ரீ குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஸ்ரீ குருவும் சிரித்தபடியே, என்ன திடீர்னு வணங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த தம்பதிகள், சுவாமி தாங்கள் எங்களை காக்க வந்த காமதேனு, உங்களுடைய அருள்னால தான் வயலில் 10 மடங்கு அதிக விளைச்சல் கிடச்சிருக்கு. தங்களுடைய வாக்கு அமுதம் மாதிரி, தங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு எங்கள் மேலே எப்போதும் இருந்திருக்கு. அதனால தான் நல்லது நடந்திருக்கு. எங்களுக்கு சரண் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி போற்றி வணங்கினாங்க. பர்வதேசனோட மனைவி ஸ்ரீ குரு கிட்ட போய், ஐயனே, என்னோட அறியாமையினால் தங்களை பற்றி தூற்றிட்டேன். என்னுடைய பிழை பொறுத்து நீங்கள் என்னை மன்னிக்கணும், இப்படி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லி அவருக்கு ஆரத்தி எடுத்து மலரடியை தொட்டு வணங்கினா ஸ்ரீ குரு அவர்களை எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். பர்வதேசன் ஸ்ரீ குருவுடைய அனுமதி பெற்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான். 1 மாத காலத்துக்கு அப்புறமா பர்வதேசனுடைய வயலை அறுவடை செஞ்சு வயலுடைய சொந்தக்காரங்கிட்ட இந்த முறை 10 மடங்கு அதிக விளைச்சல் கிடச்சிருக்கு, நீங்கள் அதை பாதி பெற்றுக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னார், இது உனக்கு உன்னுடைய குரு பக்தியினால் கிடைச்ச விளைச்சல். நம்மளுடைய ஒப்பந்தப்படி 2 மடங்கு தானியம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பங்கை மட்டும் வாங்கிட்டு போயிட்டார். அரசருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சதுக்கப்புறமா பயிர் நாசமடைஞ்சவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு மீதியை தன் வீட்டுக்கு எடுத்துன்னு போனார் பர்வதேசன். இந்த மாதிரி நாம் தரக்கா ஸ்ரீ குருக்கிட்ட பக்தியும் திடமான நம்பிக்கையும் கொண்டவர்களுக்கு எப்போதுமே ஏழ்மையோ இன்னல்களோ பக்கத்தில் வரவே வராதுன்னு சொல்லி சித்த முனிவர் இந்த அத்தியாயத்தை இங்கே முடிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் என்ன விஷயம் சொல்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணன். அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.